ஓகே. அறம் என்னும் கதிரில் 7வது பாடத்தில் வந்து முக்கியமான சில கேள்விகள். இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல்லு களைகட்டு வாய்மை எருவட்டி என்ற பாடலை இயற்றினது முனைப்பாடியார். அடுத்தது பாருங்க, அன்பினிற் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குல் சிறுகாலை செய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றினவர் யார்? முனைப்பாடியார். ஓகே. அடுத்து பொறுத்துக்க பார்க்கலாம் பாருங்க. வித்து அப்படின்னா விதை, ஈன அப்படின்னா பெற, அதாவது தரும் பெரும் அந்த மாதிரி வரும். நிலன் அப்படின்னா நிலம்னு அர்த்தம். பைங்குல் அப்படின்னா பசுமையான பயிர். வன்சொல் அப்படின்னா கடுமையான சொற்கள். ஓகே. அடுத்து பாருங்கள், திருமுனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து திருமுனைப்பாடி அப்படிங்கிறத அவருடைய ஊர். அவருடைய அடைமொழி பெயர் தான் திருமுனைப்பாடியார். அவருடைய பெயர், அவர் எழுதின நூலுடைய பேர் வந்து அறநெறிச்சாரம். ஓகே. அடுத்து பாருங்கள், எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருமுனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 220